கவிமுத்து தளத்திலே அடுத்ததாக நான் இங்கு அழைக்கின்றேன் வள்ளி டீச்சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் வள்ளி டீச்சர். தமிழாழியின் நிறுவனரான கலை களஞ்சியமாக விளங்கும் மதிப்பிற்குரிய உயிரவன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தாக்ஷாயினி அம்மா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பாவலர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிமுத்து தளத்தில் நான் கூற இருக்கும் கவிதையின் தலைப்பு பிரிவு பயணங்கள் எல்லாம் நினைவு பயணங்களாய். இதிகாச காலம் முதல் இன்றைய காலம் வரை பிரிவு பயணங்கள் என்றும் பிணைந்து நம்மிடையே கலந்து நீங்காத நினைவை விட்டு சென்ற நினைவு பயணங்களே என்றும். இதிகாச காலம் முதல் இன்றைய காலம் வரை பிரிவு பயணங்கள் என்றும் பிணைந்து நம்மிடையே கலந்து நீங்காத நினைவை விட்டு சென்ற நினைவு பயணங்களே என்றும். சீதை பிராட்டியை பிரிந்து சிந்தையாலே நினைவுகளை சுமந்த ராமனின் பிரிவு பயணங்கள் இன்றளவும் காட்சி தரும் நினைவு பயணங்களே. சீதை பிராட்டியை பிரிந்து சிந்தையாலே நினைவுகளை சுமந்த ராமனின் பிரிவு பயணங்கள் இன்றளவும் காட்சி தரும் நினைவு பயணங்களே. பிரிவின் துயரை ஆய்ந்து பிரிவாற்றாமை என்றுரைத்த திருக்குறளோடு 3 சங்கங்கள் தந்த முத்தான நூல்கள் அத்தனையும் இன்பச் சுமையாய் பிரிவின் வழியை இனிக்கின்ற உணர்வாய் இயம்புகிறதே. தலைவனின் பிரிவை எண்ணியே தலைவியின் உள்ளமது வாடிடும், தாங்காத துயரினை சொல்லிடவே தெவிட்டாத சங்க நூல்கள் பாடிடும். இவை யாவும் சங்க காலம் கூறும் இனிக்கின்ற பிரிவு சுமைகள். இக்காலத்தை சற்று எண்ணி பார்த்தேன், இலக்கியத்தோடு இணைத்து பார்த்தேன். இவ்வளவு மாற்றங்களா என்றென்னும் இதயத்தின் குமுறலாலே அதிர்ந்து போனேன். நாடு விட்டு நாடு சென்று நல்லறிவை தேடி சென்று பெற்றவரை பலகாலம் விலகியே பிரிவென்பதை அறியாது வாழ்கின்ற இக்கால இளைய சமுதாயத்தின் இன்றைய நிலை இது ஒருபுறம். பணி தேடி காலம் பல பிரிந்திருந்து பாசமதி பெறுவதை காட்டிலும் பெருஞ்செல்வம் பெற்றிடவே எண்ணிடும் பிள்ளைகளின் உள்ளமது மறுபுறம். பொருள் தேடும் எண்ணம் கொண்டு பெற்ற பிள்ளையையும் பிரிந்து உற்ற மனைவியை மட்டுமின்றி உடல் தளர்ந்த பெற்றோரையும் விலகி உணர்வுகளை சற்று ஒதுக்கி உரிமையான அன்புள்ளங்களை தொலைத்து செல்வம் ஒன்றே சிறப்பு தரும் என்ற சிந்தனைகள் கொண்டவர்கள் மற்றொரு புறம். எண்ணி பாருங்கள், நினைவுகளை சுமக்கும் மனம் கூட நிலைக்கேற்ப தன்னை மாற்றி பிரிவின் பால் தோன்றும் மனச்சுமையை பக்குவமாய் சுகமான சுமையாக்கியதே. நினைவுகளை சுமக்கும் மனம் கூட நிலைக்கேற்ப தன்னை மாற்றி பிரிவின் பால் தோன்றும் மனச்சுமையை பக்குவமாய் சுகமான சுமையாக்கியதே. எப்படிதான் மாட்டிக்கொண்டாலும் என்றுமே மனதை வருடும் அன்பிற்கு மட்டும் எக்காலத்தும் அடைக்கும் தாழ்பால் இல்லை என்றோ. ஆகவே பற்பல நினைவுகளை என்றென்றும் பிரிவு பயணங்கள் எடுத்து சென்றிடும். அன்புள்ளங்களே, மனதின் பண்பென்றும் மாறாது. அன்புள்ளங்களே, மனதின் பண்பென்றும் மாறாது. என்றும் இதுவே நிலையானது. என்றும் இதுவே நிலையானது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி வள்ளி. எப்போதும் இந்த அன்பு என்றது எங்க பிரிந்து போனாலும் அது கடைசி வரைக்கும் மாறாமல் தான் இருக்கும் என்று அழகாகவும் சங்க இலக்கிய நூல்களில் இருந்தும் மிக மிக கச்சிதமாக இங்கு கூறி சென்றிருக்கின்ற அது பிரிவு பயணங்கள் எப்படியும் பிரிந்து போகலாம், ஆனால் அந்த நினைவுகள் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் கரும்பாக இனிக்கும் என்றும் அது அன்போடுதான் இருக்கும் என்பதை சங்க இலக்கிய நூல்களில் இருந்து, சங்க இலக்கிய காதலில் இருந்து கூறி சென்றார்.